தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த கேள்விங்க. சகுனம் நமக்கு இன்று நல்ல விஷயத்தை கொடுக்குறதா இல்லை சங்கடத்தை கொடுக்குறதா அப்படின்னு வருது. முதல்ல சகுனம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இதை புரியுதல். அந்த காலகட்டத்தில் மனிதன் இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ இயற்கையோட விஷயத்தில் இருக்கிற சப்தங்கள், இயற்கையில் இருக்கிற பறவைகள், ஒலிகள் அனைத்தும் மனிதனுக்கு ஒன்று உணர்த்திகிட்டே இருந்தது. இறைவன் இயற்கையின் வழியாக நம்மை தொடர்பு சொல்கிறான். இது சகுனம்ங்கிறது அப்சர்வேஷனல் சயின்ஸுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லது கெட்டதை நம்ம செய்வதற்கு முன்னாடி காட்டுகிற விஷயங்கள். இப்போ ஒரு பறவையின் சத்தம் நல்லதை கொடுக்கும், புறாவின் சத்தம் அசுபத்தை கொடுக்கும். அப்போ ஒரு காக்கா வந்தால் வீட்டுக்கு யாரோ வராங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் பேசிக். இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஒரு சுமங்கலி பெண்கள் பார்க்குறோம், இது ஒரு சகுனம். இப்போ நிறைய மாத கர்ப்பிணி, இது ஒரு இதாக இருக்கும். குடத்தில் தலையில் நிறைய பேர் தண்ணி வச்சுட்டு வருவாங்க, இதெல்லாம் நல்ல சகுனமாக இருக்கும். இது அசுப சகுனமாக முடியை விரித்து போட்டது, ஒரு அழுக்கு அடைந்த ஒரு பொருளை பார்ப்பது, ஒற்றைய பிராமணன் சொல்கிறது, இதெல்லாம் அசுப சொன்னம். சகுனங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, உனக்கு நடக்க போகிற விஷயத்தை முன்னாடியே உணர்த்திற கால கண்ணாடி. இது நீ பண்ணால் இது நடக்கும், இது நிச்சயமாக நமக்கு பயன்படுகிறது. அப்போ நீ செய்கின்ற விஷயத்துக்கு முன்னாடியே நமக்கு இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறோம். இறைவன் இயற்கையின் வழியாக நமக்கு இது ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் போகலாம். நம்ம எப்படி ஒரு டிராஃபிக்கில் போகும்போது, தம்பி இது ரெட்டு, இது எல்லோ, இது க்ரீன்னு சொல்கிற மாதிரி நமக்கு இறைவன் உணர்த்தி கொண்டே இருக்கணும். சகுனம் எதுக்கெடுத்தாலும் பார்க்கணுமா? எதுக்கெடுத்தாலும்ல, தேவைப்படும் முக்கிய விஷயத்துக்கு பார்க்கணுங்க. இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தாற்போல். இப்போ நல்ல விஷயத்தை தொடங்கும் போது சகுனம் இயற்கையாக வந்தால் பார்க்கணும். இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும், சகுனம் வேறு, நிமித்தம் வேறு. நமக்கு தேடி டக்குன்னு சகுனம் நம்ம பார்த்துட்டு போனால் அது சகுனம். நிமித்தங்கிறது நம்ம அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது அதே வார்த்தை, அதே சொற்கள், அதை நம்ம தேடி வருங்க, அது நிமித்தம். இதெல்லாம் இறைவன் நமக்கு நேரடியாக பேசுகிற விஷயங்கள். இந்த சகுனத்தில் ஒரு சூட்சம விஷயம் இருக்கு பாருங்க. சகுனம் பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே விஷயம், அங்கே ஆள் இல்லை, அப்போ நம்ம இன்னொரு பிளானிங்கோடு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் போவாங்க, வண்டியில் போகும்பொழுதே ஒரு விபத்து ஏற்பட்டது, டயரு பிரச்சனையாக வர்றது, இல்லை துணி ஒரு இதாக இருக்கும், அப்போ அங்கே குறிகாட்டுது அந்த முகூர்த்தமோ அந்த விஷயமோ சுபமாக இல்லை. அப்போ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், நம்ம விசாரித்தது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகும்பொழுது, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறார், போகும்போது இவருக்கு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டுருது. ஆனால் இறைவனை வேலைக்கு போகாமல் தடுத்துட்டான்னு நீங்கள் நினைப்பீங்களா? தம்பி அங்கே போனால் உன் ஆயுளுக்கோ உயிருக்கோ பாதிப்பை கொடுக்குறது, போகாதான்னு தடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இறைவன் இப்படி தான். இதையும் தாண்டி போனால் பல பேர் ரிட்டன் வந்தது உங்களுக்கு கதையை தெரியும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, போகும்போதே ஒன்று குறி காட்டுச்சு, போகும்போதே அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது. இது மாதிரி பல கதைகள் கேட்குறோம். அதெல்லாம் சகுனத்தின் வெளிப்பாடுகள். சகுனம் நமக்கு தேவைப்படும் பொழுது பார்த்து தான் ஆகணும். எதற்கெடுத்தாலும் பார்க்கணுமானா, நமக்கு கண்ணில் தென்பட்ட இறைவனின் அருள் அது. கண்ணுக்கு தென்பட்ட சகுனத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி வந்திருக்குன்னா, வீட்டில் இருக்கிற சத்தத்தின் மூலம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, திடீர்னு டயர் பஞ்சர் ஆகுது. இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம போகும்போது ரோடு பிளாக் ஆகுது, அது பிளாக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக பிளாக் ஆனால் பரவாயில்ல, ரொம்ப பெரிய பள்ளம் வந்துடுது, பிளாக் ஆகி ரொம்ப நாள் தடைப்படுது. அப்போ அதுங்க சுதாரித்து போக வேண்டியது. போகும் வழியில் ஒரு சர்ப்பங்கள் செல்கிறது, அப்போ பார்த்து பண்ணுவோம். இதே இது ஒரு இடம் வாங்க போகிறோம், அங்கே பசுமாடு நிற்கிதுன்னா அந்த இடத்த வாங்குங்க சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இதே இது ஒரு இடம் வாங்க போகிறோம், அங்கே பூச்சி புழு இருக்குது, ஒரு சர்ப்பம் இருக்குன்னா அது பார்த்து வாங்குப்பா, அங்கே வெள்ளங்கம் இருக்குன்னு. இதுதாங்க இறைவன் அருள். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இதை தாண்டி கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக அடுத்த வீடியோவில் விளக்கம் தரேன்.